எல்லாம் பேச தெரிஞ்சவங்களாம் பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நன்மை நிபுணர்கள் தேட வேண்டியிருக்கும். திருச்சி மாவட்ட நலப்பணி நினைக்குழுவில் 2003 சிந்தனை பேருடைய பட்டமும் என்னுடைய சிறுவயது முதல் பரிசும் கிடைச்சது. அப்போ என் மகன் கேட்டார், வேற யாருமே புக்கை கொடுக்கலையா அந்த போட்டிக்கு அப்படின்னு கேட்டார். ஏன்னா உங்களுக்கு மட்டும் முதல் பரிசு கொடுத்துருக்காருன்னா வேற யாருமே கலந்து முடியாது. அவர் கேட்டதை விட அதிர்ச்சி என்னன்னா 2003 அப்புறம் 5 வருஷம் அந்த இது நடக்கவே இல்லை. 2008 தான் மறுபடியும் அந்த போட்டி அறிவிச்சாங்க. மறுபடியும் எனக்கு முதல் பரிசு மறுபடியும் சிந்தனை பேருடைய கிடைச்சிச்சு. அப்போ எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு என் மகன் கேட்டது ஒரு இருந்த உறுத்தல் அப்போதான் தெரியாச்சு. சரி, நமக்கு ஏதோ கொஞ்சமாக ஏதோ திறமை இருக்கும் போல இருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு. ரொம்ப அதாவது ஏதோ ஒரு அழிவுதான் வருது. அதாவது என் பெற்றோர் இல்லையேங்கிற ஒரு முதல் வருத்தம். இப்பொழுது இந்த நேரத்தில் அவங்க எதிரில் வந்து என்ன இந்த சந்தோஷத்தை சொந்த மாவட்டத்தில் ஒரு தன் மகன் வந்து பரிசு வாங்குகிறாங்கிற ஒரு இது வந்து விருது வாங்குகிறாங்கிற ஒரு சிறப்பு வந்து அவங்களுக்கு நிச்சயம் என்னை விட அவங்களுக்கு. ஏன்னா என்னுடைய புத்தகம் வரும்போது எங்கள் அப்பா அதை எடுத்து டேபிள் மேலே வச்சிருப்பார். நான் அலுவலகம் போயிட்டு திரும்பும்போது என்னுடைய கலை வந்த புத்தகத்தை அவர் எடுத்து காமிப்பார். அவர் அது முன்னாடி படிச்சிருப்பார். அதே போல் எங்கள் அம்மா என்னோட பள்ளிநாட்டில் அவர் ரொம்ப சொன்ன மாதிரி வருவதான் இந்த ஐயா சொல்லியிருந்தேன். வார மலர்கள் என்னோட கதை பிரச்சனை மாதிரி ஒரு 50 ரூபா பணம் வந்ததுன்னா அந்த மாதத்துக்கு ஏதோ ஒரு தேவைக்கு எனக்கு உதவும். அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்தோம். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நிச்சயமாக வந்து சொல்லப்போனால் இங்கே திருச்சியில் ஒரு பெரிய மகப்பேறு மருத்துவர், அவருடைய கணவர் அவரும் மருத்துவர், அவருடைய அம்மாவை இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு அனாதை ஆசிரமத்தில் விட்டுருந்தாங்க. நான் அந்த ஆசிரமத்துக்கு போய் ஏதாவது உதவி செய்ய போயிட்டு போய் அப்போ சொன்னால் அந்த பெண்கள்லாம் இருக்காங்க, மற்றவங்களாம் ஏதோ சாப்பாடு கூட கொடுத்துட்றாங்க. இந்த நாப்கின் கொடுக்கறதுக்கு கேட்கறதுக்கு எங்களும் தயக்கமாக இருக்குது, எதுவும் வர பண்ணுறவங்களும் இல்லை அப்படின்னு. சரி, எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க. அந்த மாதமாக அந்த நாப்கின் வாங்கிட்டு போகும்போது அப்போ ஒரு அந்த அம்மா பார்த்தப்போ சொல்கிறாங்க, அவங்க அந்த மகப்பேறு மருத்துவரோட அம்மா அவங்க பார்த்து அவங்களுக்கு இல்லாத வசதி இல்லை, அவங்க வீட்டிலே கூட வச்சுக்கலாம், அவங்க கூட இங்கே விட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்து சொன்ன மாதிரி நான் முதல்ல வந்து தமிழ்னா இந்தியனா இதுவா அதுவா எந்த தொழில நான் முதல்ல மனிதனா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய எழுத்து வந்து என்னை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துச்சு. அந்த மக்கள் எங்கிட்ட பேச வரும்பொழுது என்னுடைய எழுத்தை கொண்டாட வருவாங்க. அவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்களுடைய கவலைகள் அவங்களுடைய தேவைகள் அது தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி உதவிகள்னால என்ன இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்குன்னா அந்த இதுதான். இந்த கவர்னர் வந்து என்னை பாராட்டிலிருந்து இன்னும் அந்த போய் இன்னும் நல்ல பல நற்காரியங்கள் செய்யறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு உற்சாகம். ஏன்னா என்னுடைய எழுத்தோ ஏதோ ஒரு என்ன ஏதோ நான் செஞ்ச இது வந்து என்னை வந்து கொண்டு லைன் லைட்டை கொண்டு விட்டுருக்கு. இந்த ஜவஹர்லால் வந்து நீண்ட ஆயுளை கொடுக்கும்போது நான் நம்புகிற இறைவனை பாராட்டுகிறேன். அவருக்கு மட்டும் இல்லை, இந்த மக்கள் அனைவருக்குமே எல்லா தேவைகளும் இந்த நிறைவேறி நல்ல நல்ல ஆரோக்கியமான வாழ்வு பெற்றவும் வாழ்த்துகிறேன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.